தரத்தில் சமரசம் இல்லை. ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SVS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. வெல்கம் டு IPS ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 33 புள்ளிகள் அதிகரித்து 24,855 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 143 புள்ளிகள் அதிகரித்து 81,481 முடிவடைஞ்சிருக்கு. நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. குறிப்பா ட்ரம்ப் டாரிஃப் என்ன ஆகும், இன்னைக்கு பேட்டிலாம் வேற கொடுத்துருக்காரு. வாங்க சார்ட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. மார்க்கெட்டை பாக்குறதுக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் இதை பத்தி தான் சார் பேசுறாங்க. கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு கிட்டத்தட்ட. ஆகஸ்ட் 1 வந்தா நமக்கு எவ்வளவு டாரிஃப்னு தெரிஞ்சிடும். கரெக்டா. உங்க நண்பர்கள் ஏதாவது சொல்றாங்களா சார்? அமெரிக்கால இருந்து என்ன சார் சொல்றாங்க? சார் இதனுடைய பரிணாமம் பல மாதிரியா இருக்குது, நம்மளால பார்க்க முடிகிறது. ட்ரம்ப் ஸ்காட்லாண்ட்ல இருந்து ரிட்டர்ன் 5 நாள் வந்திருந்தாரு இல்லையா, வந்துட்டு வாஷிங்டன் திரும்பும் பொழுது ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல இருக்க ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நீங்க இந்தியா எங்களுக்கு ஒரு நல்ல நண்பர் தான், ஆனா எங்களுக்கு கனாபினா டாரிஃப் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க, இப்படியே காலத்தை ஓட்ட முடியாது இல்ல, அதனால அவங்க அதை கரெக்ட் பண்ணணும். நாங்க 20-25% டியூட்டி அவங்களுக்கு ரெவி போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. 10% பேஸ் டாரிஃபோட சேர்த்து 20-25% வரும். போட்டா கூட பங்களாதேஷை விட பெட்டரா இருக்கும், வியட்நாம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தோனேஷியா அதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்கும். 20-25% போட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. அவருக்கு நான் 20-25% கூட போடுவேன். இந்தியா என்னுடைய நண்பர் அப்படிங்கறத ஒத்துக்கிறாரு. அதனால கன்சர்வேட்டா இருப்பாரான்னு பார்த்தா, ஆனா 20-25% டியூட்டி போடுவோம், ஏன்னா எங்களுக்கு அவங்க நிறைய போடுறாங்க எங்க ப்ராடக்ட்டுக்குங்கிறாரு. நம்ம அங்கிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய லக்ஸுரி ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம போடுறோம், அல்லது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ப்ராடக்ட் வாங்கணும்னு கட்டாயப்படுத்தும் பொழுது அதற்கு நம்ம மறுப்பு தெரிவிக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி அத்தியாவசிய தேவையா இருக்கக்கூடிய பொருள் எதுக்கும், ஆனா அவங்க இங்க இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடியது எல்லாமே அவர்களுக்கு அத்தியாவசிய தேவையான பொருள். சோ நிச்சயமா இது கிளைமேக்ஸ் எப்படி போகுங்கிறத பொறுத்து பார்க்கணும். பட் இதனுடைய பரிணாமம் பாத்தீங்கன்னா பல மாதிரி இருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா IMF அவங்க இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி ஏப்ரல் மாசம் சொன்னாங்க நடப்பாண்டுல 25-26ல 6.2% இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப பாத்துருப்பீங்க ரிவைஸ் பண்ணிருக்காங்க அப்வர்டா 6.4 அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோடிங் ஆஃப் ஆர்டர்ஸ்னு சொல்றது. அதாவது இந்த டாரிஃப் எப்படி இருக்குமோங்கிற பயத்துல அந்த மாறுதல் வருவதற்கு முன்பு ஏப்ரல் மே மாதமும் ஜூன் மாத துவக்கத்திலையும் மிகப்பெரிய அளவுல வேகமாக ஏற்றுமதி செய்திருக்கிறது இந்தியா. அமெரிக்கா இறக்குமதி செய்திருக்கிறது. அடுத்த 3 மாதங்கள் 6 மாதங்கள் அல்லது பின்னால தேவைப்படுற பொருட்களை கூட முன்கூட்டியே அவங்க வாங்கியிருக்காங்க. டாரிஃப் எப்படி இருந்தா என்ன, முதல்ல இப்ப வாங்கிடுவோம் அப்படின்னு. அதனால அதற்கான உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. அதனால நமக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பணவீக்கம் கட்டுக்குள்ளே இருக்குது. 2 காரணத்தையும் சொல்லியிருக்கு IMF. இது ஒரு பரிணாமம். இன்னொரு பரிணாமம் பாருங்க, இந்தியா இதை எப்படி கையாளுகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணமா இந்தியாவில இருந்து நம்ம இந்த IMF சொல்றதனுடைய ஒரு தாக்கம், அதனுடைய ஒரு சைடு தான் நான் இதை பாக்குறேன். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு அதிக அளவுல மொபைல் போனை, ஸ்மார்ட் போனை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக அந்த முதல் இடத்தை இந்தியா பிடிச்சிருக்கு. இப்ப சைனா ஓவர்டேக் பண்ணிருச்சு. போன வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 61% அப்படி அந்த மாதிரியான ஒரு இதுல இருந்தது. இப்ப 25% குறைஞ்சிருச்சு. வேற இந்தியா இப்ப 44% இருக்கு. சோ அமெரிக்கா இறக்குமதி செய்யக்கூடிய ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா நான் முதலாவது இடத்துல 44% இந்தியாவில இருந்து, 30% வியட்நாம்ல இருந்து, 25% சைனா. வியட்நாம் சைனா ஓவர்டேக் பண்ணிருச்சு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. அது மெயினா ஐபோன், அப்கோர்ஸ் சாம்சங் மற்றதெல்லாம் கூட இருக்கு. ஐபோன் அசம்பிளி இங்க அந்த ப்ராசஸ் அதை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இந்த டாரிஃப் வார் இதனுடைய முழு அவுட்கம் இன்னும் ஒரு நாட்கள்ல தெரியும் பொழுது எப்படி இருக்குங்கிறது, இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். பட் இன்னைக்கு தேதிக்கு ஏதோ ஒரு காரணத்தினால இது இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த டாரிஃபினுடைய பின்னணியில ஒரு விஷயத்த நீங்க பார்க்கணும் சிபி. என்னன்னா சோயா ஆயில் இண்டோர்ல பெரிய அளவுல ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். நம்ம பெரிய அளவுல உற்பத்தியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இறக்குமதியும் பண்ணிட்டு இருக்கோம். அப்பப்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், சைனாவிலிருந்து மிகப்பெரிய அளவுல இந்தியா சோயா ஆயில் இறக்குமதி பண்ணிருக்கு. இது அங்க சைனால பெரிய கிளட். அதனால சைனா $15 $20 ஒரு டன்னுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து இங்க தள்ளுறதா செய்திகள் வெளியாக இருக்கிறது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஒருத்தர் என்னுடைய நண்பர் என்ன சொல்றான்னு கேட்டீங்க, நீங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் பொழுது, சைனா இஸ் எக்ஸ்போர்ட்டிங் டிஃப்ளேஷன் டு இந்தியான்னு. அதாவது பணவீக்கத்தை ஏற்றுமதி செய்வது அல்லது பணவீக்கத்தை இறக்குமதி செய்வது நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதாவது டாலருடைய மதிப்பு உயர்ந்து கொண்டே போகும் பொழுது, இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிச்சுக்கிட்டே போகும் பொழுது, அதிக ரூபாய் கொடுத்து டாலரை வாங்கி அந்த அதிக டாலரை கொடுத்து நம்ம கச்சா எண்ணெயை வாங்கும் பொழுது இங்க நம்ம பணவீக்கத்தை இறக்குமதி பண்றோம். கச்சா எண்ணெயை மட்டும் இறக்குமதி பண்ணல, பணவீக்கத்தையும் இறக்குமதி பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு நேர்மாறா மிக குறைந்த விலையில ஒரு பொருளை இந்தியாவுக்குள்ள கொண்டு டம்ப் பண்ணும் பொழுது பணவீக்கம் குறைந்து பண மதிப்பு உயரும் அல்லது பொருட்களுடைய விலை குறையும் பொழுது நல்ல விஷயம் தானே நீங்க நினைக்கலாம். பொதுவாக தானே எல்லாரும் நினைப்பாங்க பணவீக்கம் குறையும் பொழுது. ஆமா,
இது இங்க இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களை இது பாதிக்கும். இங்க இருக்கக்கூடிய ப்ராசஸ் பண்றவங்க, இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு கிரஷ் பண்றவங்களுக்கு இது பாதிக்கும் அப்படிங்கிறது இன்னொரு இது. அது நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். மற்ற பாம் ஆயில் மற்ற விஷயங்கள்ல இந்த மாதிரியா இங்க இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் அவருடைய கோரிக்கையெல்லாம் பார்த்தோம். இதுக்கு டியூட்டி போடணும், இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி போடணும்னு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னுடைய நண்பர் சொன்னது ஒரு டிஃப்ளேஷன், அதோட இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னாரு. என்னன்னா, இந்தியா ரொம்ப கேர்ஃபுல்லா தன்னுடைய காய்களை நகர்த்துகிறது. ஒரு பக்கம் சைனாவோடு நட்புறவு பாராட்டுவது போல் தெரிகிறது. இவ்வளவு பெரிய இறக்குமதி இங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதை வந்து லேவரேஜ் பண்றாங்களா அமெரிக்காவோடு பேரம் பேசுவதற்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இதனுடைய கிளாரிட்டின்னு ஒரு நாட்கள்ல தெரிஞ்சிடும் நான் நம்புறேன். ஏன்னா இந்த முறை வந்து நாங்க தள்ளி போட மாட்டோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம், அதற்கு பிறகு நாங்க நெகோசியேட் பண்ண ரெடி அப்படின்னு அமெரிக்காவுடைய காமர்ஸ் செக்ரட்டரி கூட ஒரு நாட்களுக்கு முன்பு சொல்லியிருந்தாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப ருப்பி எப்படி சார் இருக்கு இந்த டாரிஃப் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கப்ப? இன்னைக்கு கதாநாயகனே ரூபாய் தான். ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ந்து இருக்கிறதுன்னு சொல்றதை விட டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்குன்னு தான் நான் பாக்குறேன் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். என்ன காரணம்னா, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து மீண்டும் நேற்றே சொன்னேன் உங்களுக்கு நினைவு இருக்கும், 99க்கு அருகாமையில் இப்ப வந்திருக்குது. சோ 99 கிட்ட வந்துருச்சு. 97 வரைக்கும் போனது 98 ஆனிச்சு. நேற்று கூட 98க்கு மேல தாண்டுனுச்சு. இன்னைக்கு 99 கிட்ட வந்துருச்சு. சோ இது வந்து ஒரு சிக்னிபிகண்டான அப்டிக். இந்த 99ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 99 ஆஃப்ல இதை தாண்டி 100 101 போனுச்சுன்னு திரும்ப மீண்டும் முருக மரத்துல ஏறின மாதிரி போயிடும். சோ அதனால இது ரொம்ப கவனிக்கப்படுகிறது. இங்க இந்தியாவில பாத்தீங்கன்னா கரன்சி மார்க்கெட் வந்து மீண்டும் மார்ச் மாசம் இந்த லெவல்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பேசணும் 87 ரூபாயை தாண்டி 87 ரூபாய் வரைக்கும் கிட்டத்தட்ட போனுச்சு. அதே மாதிரி இப்பவும் பாத்தீங்கன்னா 87 ரூபாய் 56 பைசா 87 ரூபாய் தாண்டி ஒரு நாள்ல மட்டும் 3/4% ஏறி இருக்கு. அதாவது 62 பைசாவுக்கு மேல் ஏறி இருக்கிறது. 87 ரூபாய் 57 பைசா. நேற்று 86க்கு கீழே இருந்து 86 தொட்டு கொண்டிருந்தது. இன்னைக்கு 87 ரூபாய் 57 பைசா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏற்றம் சமீப காலங்கள்ல, இந்த 3-4 மாதங்கள்ல. சோ இது வந்து நம்ம கொஞ்சம் நேற்றே சொன்னேன் கவனமா இருக்கணும். நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்னு. இது அடுத்து தொடர்ந்து நம்ம மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ருப்பி பத்தி சொன்னீங்க, அப்படியே கோல்டு சில்வர் அது எப்படி சார் இருக்கு? கோல்டு சில்வர் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. கச்சா எண்ணெய் மட்டும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு 1% இறங்கி இருக்கு. $68 அப்படின்னு இருக்கு. கோல்டு $3330, சில்வர் $38 கீழே வந்திருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4% வீழ்ந்திருக்கு. இது டெம்பரரியா இல்ல நாளை மறுநாளும் இந்த இறங்குமுகம் தொடர்கிறதான்னு பார்க்கணும். அப்படி ஒரு நாட்கள் தொடர்ந்தால் இந்த 39 தொட்டதுதான் இப்ப பீக். இதுக்கு மேல ஏறுவதற்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. நெகட்டிவா ட்ரெண்ட் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் இப்ப அதை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. நாளை மறுநாள் பார்க்கணும். உள்ளூர் சந்தையில வெள்ளி ஒரு சின்ன மாற்றம் தான், பெரிய மாற்றம்னு சொல்லிட மாட்டேன். தங்கமே வந்து ஒரு பெரிய மாற்றம் இல்லை. ஒரு சின்ன ஏற்றத்துல தங்கம் இன்ஃபேக்ட் இருக்குங்கிறத பாக்குறேன். கச்சா எண்ணெய் வந்து கான்ட்ரரியா ஏறி இருக்கிறத பாக்குறேன். இது வந்து டாலருடைய மதிப்பு அதன் மாற்றம் காரணமாக கச்சா எண்ணெயுடைய விலையில ஒரு 0.5% 6000 தாண்டி இருக்கிறது. டாலர் இதே மாதிரி தொடர்ந்து அதிகரிக்கும் பட்சத்துல கச்சா எண்ணெயுடைய விலையும் மேலும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மற்றதுமே அதே மாதிரி அதிகரிக்கும். சோ இந்திய ரூபாயில சர்வதேச சந்தையில இறங்கும் போதை சந்தித்தால் கூட இந்திய ரூபாயின் அடிப்படையில பார்க்கும் பொழுது அது அட்லீஸ்ட் குறையாமலாவது இருக்கும்னு நான் நினைக்கிறேன், டாலர் ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா. அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஏற்றமா தான் தெரியுது, ஒரு 33 புள்ளிங்கிறது. ஆமா, நம்ம மார்க்கெட் பத்தி சொல்லுங்க சார். எல்லா செக்டாருமே மிக்சட் பேக். எந்த செக்டாருமே குறிப்பிடத்தக்க அளவுல ஏற்றமோ இறக்கமோ இல்ல. அதே மாதிரி நிப்டி 50, 100, 200, 500 ஸ்டாக்ஸ்ல நிப்டி 500 எதுலயுமே பெரிய ஏற்ற இறக்கம்ங்கிறது இல்ல. எதுவுமே சிக்னிபிகண்டான ரேலி இல்ல. சைட் பேஸ் மூவ்மெண்டா தான் நான் பாக்குறேன். அட்வான்ஸ் டெக்லைன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. அப்கோர்ஸ் 52 வீக் ஹைலோ வந்து ஹை அதிகமா இருக்கு, அப்பர் சர்க்கியூட் அதிகமா இருக்கு, லோயர் சர்க்கியூட்டை விடங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு மெயினா மார்க்கெட் நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இன்னைக்கு சென்செக்ஸ் எவ்வளவு ஏறி இருக்கு? 144 புள்ளிகள் கிட்ட ஏறி இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா LNT மட்டுமே சென்செக்ஸ் அதிகரிப்பதற்கு காரணமா இருந்திருக்கு. லார்சன் & டூப்ரோனுடைய விலை அதற்கு காரணம் அவங்களுடைய முடிவுகள். அந்த முடிவுகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு, சந்தை எதிர்பார்த்ததை விட பெட்டரா இருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட அவங்களுடைய நிகர லாபம் 3617 கோடி ரூபாய். இது வந்து 30% அதிகம். இந்த போன வருஷம் இதே காலகட்டத்தில் 2786 கோடியா இருந்தது. இப்ப 3617 கோடி, 30% அதிகம் இந்த செக்டார்லங்கிறது கொஞ்சம் சிக்னிபிகண்டான ஒரு விஷயம். அதே மாதிரி ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷனும் 15% ஏறி இருக்கு. அதனால அந்த பங்குனுடைய விலை மட்டும் 5% வரைக்கும் இன்னைக்கு ஏறிச்சு. 170 ரூபாய் அதிகரிச்சு 3665 ரூபாய்க்கு மேல முடிவடைந்தது இன்னைக்கு பார்க்க முடிந்தது. அதனுடைய வெயிட்டேஜ் தான் சென்செக்ஸ் மெயினா இருந்தது. இன்ஃபேக்ட் சென்செக்ஸ்ல வந்து நீங்க டாடா மோட்டார்ஸ் இறங்கலன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கூட கொஞ்சம் ஏறி இருக்கு. சோ அந்த ரிமூவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் பிளாட், நிப்டியும் பிளாட். டாடா மோட்டார்ஸ் ஒரு 4% இறங்கி இருந்தது. அது அவங்களுடைய ஒரு பர்ச்சேஸ் ஒன்று, ஒரு பையிங் ஒன்று பண்ண போறாங்க இவிகேன்னு. அவங்க அந்த ஒரு ஐவிகோ
அப்படிங்கிற ஒரு IVECO யுவிகோ குரூப் அவங்களோட ஒரு டீல் போட போறாங்க. $4.5 பில்லியன் அவங்களுடைய ட்ரக் டிவிஷனை வாங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது. வாங்குறாங்கன்னா நல்லது தானே, ஒரு சர்வதேச நிறுவனம், இட்டலி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பெரிய முதலீடு தேவைப்படுகிறது. இந்த $4.5 பில்லியன் முதலீடுங்கிறப்ப ஏற்கனவே டாடா மோட்டார்ஸ் வந்து வட்டி சுமை, கடன்பாடு இப்படி எல்லாம் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். மற்ற அன்லைக் ஹுண்டாய் மாதிரி ஒரு கேஷ் ரிச் கம்பெனி கிடையாது. சோ இப்ப இது வேற சேர்ந்து கொள்ள இப்போ இதன் மீது அதிக கடன் சுமை அல்லது வட்டி சுமை அதிகரிக்கும். அதனால தற்காலிகமா அடுத்த சில ஆண்டுகளுக்கு வந்து இது வந்து, ஏன்னா இவர்கள் இதற்கு முன்பு கோரஸ் இப்படிதான் வாங்கினாங்க. டாடா குழுமம் கோரஸை வாங்கினுச்சு. வாங்கிய பிறகு அது ஒரு பெரிய கடன் சுமை, பெரிய வட்டி சுமை அதெல்லாம் வந்ததை பார்த்தோம். அதுக்கு பிறகு இதுல இருந்து வெளியே வந்தாங்கிறது வேற விஷயம். பட் அதனால இது வந்து தற்காலிகமாக நெகட்டிவா பார்க்கப்படுறதுனால அதனுடைய வீழ்ச்சி இருந்தது. அதோடு இன்னொரு கார் சம்பந்தப்பட்ட ஒரு கார் நிறுவனம் ஹுண்டாய், அவருடைய காலாண்டு முடிவு வெளியாக இருந்தது. இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா ஒரு 8% டிக்ளைன். அவங்களுடைய கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 1369 கோடி தான். போன வருஷம் இதே காலகட்டத்தில் 1489 கோடி, இப்ப 1369 கோடி. அதே மாதிரி ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு 5% மேல குறைஞ்சிருந்ததை பார்க்க முடிந்தது. அது போக எபிட்டா மார்ஜினும் ஸ்லைட்லி டவுன். ஸோ இந்த மாதிரி பல நெகட்டிவ் நியூஸ் அதுல இருந்ததுனால அந்த பங்கினுடைய விலை வந்து கொஞ்சம் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இது இன்னும் மேலும் சில முடிவுகள் வந்து இன்னும் வர இருக்கிறது, என்ன வந்துகிட்டு இருக்கு. நம்ம பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூட நாளைக்கு சோலா ஃபைனான்ஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பாத்தீங்கன்னா கோல் இந்தியா, இந்த மாதிரி பல முடிவுகள் வர, ஹிந்துஸ்தான் யூனிலீவரோட முடிவுகள் வர இருக்கிறது. சோ இதெல்லாம் நம்ம வர நாளை பார்ப்போம். நம்ம NSDL IPO எல்லாரும் எதிர்பார்த்தது எப்படி சார் வந்திருக்கு? அவங்க எதிர்பார்த்த அளவு ஓரளவு ஃபுல்லி சப்ஸ்கிரைப்டு. இன்னைக்கு முதல் நாள் தான், நாளை மறுநாள். ஓகே, ஆமா. அது இஷ்யூ சைஸ் 4000 கோடி. மற்றதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா. மெயின் லைன்ல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மெயின் லைன் IPOல பார்த்தோம்னா ஆதித்யா இன்ஃபோடெக் வந்து நாளை முடிவடைகிறது. அது வந்து 1300 கோடி. லக்ஷ்மி இந்தியா ஃபைனான்ஸ் அதுவும் நாளை முடிவடைகிறது. அவங்க திரட்ட இருப்பது 254 கோடி தான். பட் NSDL 4000 கோடிக்கு மேல் திரட்டுகிறார்கள் சொல்ல மாட்டேன், அது பங்கு விற்பனை. நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், அது IPO கிடையாது. IPOன்னு அவங்க சொன்னா கூட டெக்னிக்கலா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஆஃபர் ஃபார் சேல் தான். $2 பங்குகளை வாங்கியவர்கள் இன்னைக்கு அதை $800 வரைக்கும் விலை வைத்து விற்கிறார்கள். பல ஆண்டுகள் காத்திருந்தார்கள். நீண்ட கால அடிப்படையில முதலீடு செய்வதனுடைய பலாபலன் என்னங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். 400 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ இது வந்து ரொம்ப ஒரு சிக்னிபிகன்ட் ஆனது. அவங்க வந்து ரீட்டைல்ல, நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் எல்லாத்துலயுமே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. QIBல மட்டும் கொஞ்சம் சுணக்கம் இருக்கு, அது வந்துரும் நினைக்கிறேன். இதுபோல லோட்டஸ் டெவலப்பர்ஸ் அண்ட் ரியாலிட்டி, இது ஒரு IPO 1ஆம் தேதி முடிவடைகிறது. MNB இன்ஜினியரிங் ஒரு IPO, இதெல்லாம் மெயின் லைன்ல. SMEலயும் ஒரு 5-6 IPO இருக்கு. ரெப்போனோ, அது மாதிரி உமயோ மொபைல், கேடெக்ஸ் ஃபேப்ரிக்ஸ், BD இண்டஸ்ட்ரீஸ், டாக்கியான் நெட்வொர்க், மெஹுல் கலர்ஸ், இப்படி பல இதெல்லாம் வந்து சிறிய அளவுல 20-21 கோடி, 45 கோடி, 69 கோடி இந்த மாதிரியான அமௌண்ட் திரட்டுறாங்க. இவர்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் அவர்கள் எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது. BD இண்டஸ்ட்ரீஸ் தவிர அது மட்டும் வந்து இன்னைக்கு துவங்கி இருக்கிறது. அது நாளை மறுநாள் முடிவடையும் பொழுது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மற்றபடி சிக்னிபிகண்டா ஒண்ணும் இல்லை. இதுல NSDL பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, CDSL விட வேல்யூவேஷன் வந்து PE ரேஷியோல கம்மியா தான் அவங்க விற்கிறாங்க. அதற்கு காரணம் நான் முன்னே சொல்லியிருக்கேன். அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து NSDL நம்பர் 1 இருந்தாலும் நம்பர் ஆஃப் டிமெட் அக்கௌண்ட்ங்கிற அடிப்படையில பார்க்கும் பொழுது CDSL விட 4 பங்கு தான் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ ஒரு மிக்சட் பேக். அன்லிஸ்டட் மார்க்கெட்ல $1000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்த கூட சில மாதங்களுக்கு முன்பு கூட இப்ப இவங்க $800 வந்திருக்காங்கிறதுனால கூட ஒரு ஃபேன்சி இருக்கலாம். லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது போகத்தான் பார்க்கணும். ஏன்னா இந்த திரட்டுறதுல $1 கூட அந்த நிறுவனத்துக்குள்ள போக போறது இல்லை. எல்லாமே வந்து அந்த நிறுவனத்தினுடைய பங்கு வைத்திருப்பவர்கள், ஸ்டேட் பேங்கோ அல்லது NSEO, IDBO இவங்க தான் வந்து விற்கிறாங்க. அதனால இது வந்து ஒரு பெரிய சிக்னிபிகண்டான மாற்றத்தை உருவாக்க போவதில்லை. பட் இது வந்து ஒரு ரொம்ப காலமா அந்த சந்தையில் இருக்குதுங்கிறதுனால, ஒரு நம்பிக்கையை பெற்ற நிறுவனமா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு அதுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஐடி செக்டார்ல நிறைய பேர் வேலை இழப்புங்கிறாங்க, ஏஐங்கிறாங்க. ஒன்னும் புரியாத மாதிரி போயிட்டு இருக்கு. போட்டு TCSல பார்த்தா ஒரு 12,000 பேரை நீக்க போறதா சொன்னாங்க. அதுக்கு மேலதான் சொல்றாங்க சார். இன்ஃபோசிஸ்ல பார்த்தா 20,000 பேர் வேலைக்கு எடுக்க போறதா சொல்றாங்க. கன்ஃபியூஸா இருக்கு சார். இது என்ன மிக்சட் சிக்னல்ஸா? மிக்சட் சிக்னல் தான். நேற்று நான் TCS பத்தி பேசும்போதே சொன்னேன். வேலைவாய்ப்பு இழப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகுங்கிறத கணேஷ் நடராஜன் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அந்த துறையில பல ஆண்டுகள் அனுபவம் மிக்கவர்கள் சொன்னது இது. அப்ஸ்கில்லிங் அண்ட் கிராஸ் ஸ்கில்லிங் இது ரொம்ப முக்கியம். அதைத்தான் இப்ப இவங்க பேசியிருக்காங்க. ஏற்கனவே TCS அதை பண்ணிருக்காங்க. NVIDIAவோட ஜாயின் பண்ணி அவங்க வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இன்ஃபோசிஸும் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இந்த 17,000 பேரை வந்து நாங்க வந்து கிராஸ் லெவல்ல ஹையர் பண்ணிருக்கோம் முதலாம் காலாண்டுல. இந்த ஆண்டு முழுவதும் நாங்க 20,000
70,000 பேரை நாங்க ஃப்ரெஷ் காலேஜ் கிராஜுவேட்ஸ் எடுக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது போக ஏஐல நாங்க ஆல்ரெடி 2,75,000 எம்ப்ளாயிஸ் ட்ரெயின் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் நான் சொன்னேன் நேத்து. இது வந்து பாசிட்டிவ் நியூஸ் ஆனா அட்லீஸ்ட் சந்தை எதிர்பார்க்க அளவுக்கு, சந்தை கணிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நெகட்டிவான செய்தியாக ஐடி துறையை நான் பார்க்கல. அதை மட்டும் தான் நான் சொல்ல முடியும். இந்த பங்கு இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாம் நான் பேச முடியாது. ஆனால் இதுல இருக்கக்கூடிய முன்னணி பங்குகள் 7, 8, 10 பங்குகள் அந்த துறை அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ் ரிச் கம்பெனி, ஜீரோ டெட், அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் தம் ரியல் எஸ்டேட், ஓன் ரியல் எஸ்டேட், ஸ்கேலிங் அப் அண்ட் ஸ்கேலிங் டவுன் இஸ் ஈஸி. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூவேஷன் ஆஸ் எ செக்டார் இட் லுக்ஸ் அட்ராக்டிவ்னு நான் பார்த்தேன். அதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் ஒவ்வொரு பங்குக்கும் ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய அவங்களுடைய ஃபியூச்சர் கைடன்ஸ், ஃபியூச்சர் பிசினஸை பொறுத்து சிலது ஏறும், சிலது இறங்கும். பட் சந்தை இப்ப பேசக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஒரு நெகட்டிவா நான் அதை பார்க்கல. அட்லீஸ்ட் பெரிய பாசிட்டிவா பாக்குறேன்னாங்கிறது டிஃபரெண்ட். பட் அந்த அளவுக்கு நான் நெகட்டிவா இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பேங்க்ஸ்ல வந்து இந்த ஏஎஃப்ஐ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் 20% வரைக்கும் அலோவ் பண்ணிருக்காங்களா சார்? இது எந்த மாதிரி சார் எஃபெக்ட் ஆகும்? ஏதாவது ரிஸ்க் இருக்கா அதுல? நிச்சயமா ரிஸ்க் இருக்கு. பட் ஒண்ணு நம்ம நம்பலாம், நம்ம வங்கிகள் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து முதலீடு செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே பங்குச்சந்தையில அவங்க இன்கிரிமெண்ட் டெபாசிட்ல 5% நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட அளவு முதலீடு செய்யலாம்னு இருக்கு. அதையே பெரிய வங்கிகள் முதலீடு செய்யல. இத்தனைக்கும் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்ல, காப்பீட்டு நிறுவனங்கள் அவர்களுடைய மெயின் பிசினஸ்ல பெரிய அளவுல லாஸ். பட் ஆனா வந்து அவங்க பங்குச்சந்தை முதலீடிலும் ட்ரெஷரி ஆபரேஷன்ஸ்ல தான் முதலீடுகள்ல அவங்க வரக்கூடிய வருமானம் தான் அவங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு பல ஆண்டுகள் தொடர்ந்து. இருந்தும் கூட இவங்க எல்லாம் ஏன் அந்த மாதிரி ஒரு முதலீட்டுக்கு வரலன்னு தெரியல. பட் எனிஹோ அது ஒரு பப்ளிக் பர்செப்ஷன், நம்ம பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது. பட் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுங்கிறது ரொம்ப ஹை ரிஸ்க். அது இட் இஸ் மென்ட் ஃபார் அல்ட்ரா ஹெச்என்ஐ சொல்லக்கூடிய பெரு முதலீட்டாளர்கள், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்களுக்காக உள்ளது. ஏஎஃப் எங்க முதலீடு செய்வார்கள்னா ஹை ரிஸ்க் எடுத்து ரியல் எஸ்டேட் சார்ந்த அந்த துறையில அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ், ஸ்டார்ட் அப்ஸ், ஒரு ஏஞ்சல் ஃபண்ட் மாதிரி, வெஞ்சர் கேபிட்டல் மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த மாதிரியான இந்த ஆர்ட்ல முதலீடு செய்யக்கூடிய ஏஎஃப் எல்லாம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் வெளிநாடுகள்ல. அந்த மாதிரியான முதலீடுகள்ல செய்யக்கூடியது. இந்த இதுக்கான கார்பஸ் இருக்குல்லையே, ஒரு ஏஎஃப் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருன்னா அந்த கார்பஸ்ல 15% வரைக்கும் போடலாமா அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் இருந்தது. வங்கிகள் அனுமதிக்கலாமான்னு. அவங்க 100 ரூபாய் திரட்டுனா அதுல வந்து வங்கிகள் வந்து 15% மேல போடக்கூடாது, எல்லா வங்கிகளும் சேர்த்து. அதை வந்து இப்ப 20% அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நல்லதா கெட்டதான்னு எனக்கு சொல்ல தெரியல. கவனமாக பணத்தை கையாளும் வரை இது நல்லது, ஏன்னா கூடுதலான வருமானம் கிடைக்கும். பட் அது சரியா இல்லைன்னா ப்ராப்ளம். பட் லிமிட்ங்கிறது ஒண்ணு இருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம். இது வந்து ஒட்டுமொத்தமான ஒரு முதலீடு. இதுல இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஒரு நிறுவனம் வந்து ஒரு உதாரணம் கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து 20 கோடி அதுல முதலீடு செய்திருக்கு. 100 கோடி திரட்டி இருக்கிறது ஏஎஃப், அதுல 20 கோடி இந்த நிறுவனம், அதுல இருந்து ஒரு இன்னொரு நிறுவனத்துல 10 கோடி முதலீடு செய்திருக்கிறார்கள் என்றால், அப்ப இவங்களுடையதுன்னு பார்த்தா அந்த 100 கோடியில 10 கோடிங்கிறப்ப 10%. அப்ப இவங்க போட்டிருக்க 20 கோடியில 10%ங்கிறது 2 கோடி. 2 கோடி தான் எக்ஸ்போஷர் அப்படிங்கிற கணக்குல எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ரிஸ்க் கனெக்ட் பண்ணல. ஏன்னா வங்கிகள் ஒவ்வொரு துறையில இவ்வளவுதான் முதலீடு செய்யலாம்னு இருக்கு. ரியல் எஸ்டேட்ல இவ்வளவு, அதுக்கு மேல வந்து அவங்க வந்து கடன் கொடுக்க முடியாது, எக்ஸ்போஷர் இருக்க முடியாதுன்னு இருக்கு. முதலீடுல எக்ஸ்போஷர் ஒட்டுமொத்தமாக. சோ அதுக்கு எடுத்துக்குவேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லதா கெட்டதாங்கிறத காலத்தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்தியர் ஒருத்தர் மீண்டும் ஒரு கம்பெனில சிஇஓ ஆயிருக்காரு. அவர் யாருங்க சார்? அவரை பத்தி சொல்லுங்க சார். நிறைய இந்தியர்கள் இதற்கு முன்பும் வந்து இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் இருந்திருக்காங்க. நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஊர்ல இருந்து சுந்தர் பிச்சை ஆல்பபெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கூகுள்ல இருந்திருக்காரு. இதுக்கு முன்னால சந்தனு நாராயண் அடோப் இன்னைக்கு பிடிஎஃப் நம்ம அக்ரோபேட் யூஸ் பண்ணாதாலே கிடையாது. அவர் ஹைதராபாத்தை சேர்ந்தவர். சத்யா நாடல்லா ஹைதராபாத்ல இருந்து, அவர் வந்து மைக்ரோசாப்டோட சிஇஓ. இந்த மாதிரி அரவிந்த் கிருஷ்ணா ஐபிஎம்ல, நீல் மோகன் ஒருத்தர் யூடியூப் இருக்குல்லையே அதுல, அதே மாதிரி தாமஸ் குரியன், வசந்த் நரசிம்மன் நோவாக்டிஸ்ல இருக்காரு, சஞ்சய் மெஹரோத்ரா மைக்ரான் டெக்னாலஜில முன்பு இருந்தார். அதே மாதிரி ஆய்பல் சிங் பங்கா மாஸ்டர் கார்டுல, இப்படி பலர் இருந்திருக்காங்க. இதுல குறிப்பா இவரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா, இவர் வந்து இந்தியாவில் பிறந்ததோடு மட்டுமல்லாமல், இந்தியாவில் பள்ளிக்கூடம் படித்தது மட்டுமல்லாமல், இந்தியாவில் கல்லூரி படிப்பு மட்டுமல்லாமல், இந்தியாவில் முதுகலை பட்டமும் படித்தவர். முழுக்க முழுக்க இந்தியாவுடைய ப்ராடக்ட் அது மாதிரி படிச்சு போயிருக்காரு. ரெண்டாவது இந்த பிஜி ப்ராக்டர் அண்ட் கேம்பிள்ங்கிறது 188 ஆண்டுகள் பழமையான ஒரு நிறுவனம். இதுல முதன்முறையாக ஒரு இந்தியன் மட்டுமல்ல, முதன்முறையாக ஒரு ஆசியாவில இருந்து வந்திருக்கவர் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கார். அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் இங்க வந்து படிக்கக்கூடியவர்களுக்கு. அந்த அடிப்படையில பார்க்கணும். எல்லாரும் அந்த மாதிரி ஆக முடியுமான்னா அதுல ஏன் முடியாது அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. சோ நிச்சயமா இது வந்து ஒரு நல்ல விஷயம், ஒரு பெருமை அளிக்கக்கூடிய விஷயமா தான் பாக்குறேன். பன்னாட்டு நிறுவனங்களில் தலைமை பொறுப்புகளுக்கு இந்தியர்கள் செல்வது அப்படிங்கிறது. இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு நான் பாக்குறேன்னா, இந்த அனுபவம் அடுத்து வந்து இந்த நிறுவனத்திற்கு தலைமை பொறுப்பா போகாம இது மாதிரி நிறுவனங்களை உருவாக்குவதற்கு பயன்பட வேண்டும் நான் நினைக்கிறேன். பயன்படும் நான் நம்புறேன். சார் ரொம்ப நன்றி சார். ட்ரம்ப் டாரிஃப்ல ஆரம்பிச்சு சிஇஓ வரைக்கும் வந்து முடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். நன்றி. 93
51 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ். ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.